ஹாய் காய்ஸ், இந்த புக் என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான புக். ஏன் அப்படின்னா காரணம் நிறையா இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்த புக்கோட சம்மரி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த புக் என்னோட கதையை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 1 minute ஸ்டோரியா. அதாவது சேத்தன் பகத்தோட 400 டேஸ் ஆயிரும் இந்த பொண்ணு காணாமல் போயின்னு நினைக்கிறேன். நாள் ஆச்சு. ஸோ எனக்கு மறந்துடுச்சு. எனக்கு ஞாபகம் வரதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கேசவ் அவனோட ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த லவ் ஸ்டோரியே ஃபெயிலியர் ஆனதும் கேசவ் ஷௌரவ் இவங்க 2 பேரும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருப்பாங்க. ஸோ கேசவ் வந்து ஒரு பையன், அவனுக்கு ரொம்ப ஆசை ஒரு நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு. அப்புறம் ஒரு பொண்ணு நெய்பரிங் ஹவுஸில் வருவாங்க. அவங்கள பார்த்தாவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேசவோட அம்மா சொல்லுவாங்க. ஆனால் கேசவ் என்ன சொல்லுவானா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பா. அப்போ தான் கேசவுக்கு ஒரு நியூஸ் வரும். இந்த பொண்ணு, அதாவது அந்த ஹீரோயினோட பொண்ணு காணாமல் போயிட்டாங்க. நிறைய தெரிய வரும். என்னென்னா இந்த பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு நிறைய கொடுமைப்படுத்திருக்காங்க அவங்க அம்மாவை அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரிய வரும். இது ஒரு த்ரில்லராக இருக்கும், லைக் க்ரைம் த்ரில்லராக இருக்கும் இந்த புக்கு. ஃபஸ்ட்டு படிக்க ஆக்சுவலாக இந்த புக்கோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரளா பொண்ணாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டோரி அப்படியே போய், ஸோ the girl in the room number 105 109 இருங்க, வெயிட் a minute. ஸோ இந்த புக்கில் செத்துப்போன ஜாராவை மையப்படுத்தி ஜி டிடெக்டிவ்ஸ்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜி டிடெக்டிவ்ஸில் வர செகண்ட் கேஸ் இந்த புக்காக இருக்கும். ஸோ நம்ம கேஸை எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது ஒரு கதையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹீரோயினுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கேசவை கண்டுபிடிப்பான். அப்புறம் கேசவும் இந்த ஹீரோயினும் ஒன்றா இருக்க மாதிரிலாம் சில சீக்வன்சஸ் வரும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, கேசவன் ஒரு முடிவெடுப்பான். இல்லை, நீ உன் புருஷன் கூட தான் இருக்கணும் அப்படின்றவான். சரின்னு சொல்லி அந்த பொண்ணும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைக்காக அவளோட அஃபேரை விட்டுருவான். கடைசியில் என்ன மாதிரி பாவமாக முடிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு எனக்கு என்னென்ன கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது. இந்த பொண்ணை யார் கிட்னாப் பண்ணியிருப்பானா, அவங்க வீட்டு வழக்கமான பூஜாரிக்கு கிட்னாப் பண்ணியிருப்பான். அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவன் கையில் இந்த இடத்துல ஒரு ஓம்னு டேட்டு இருக்கும். அந்த டேட்டு வச்சு அவன் தனியாக ஒரு வயக்காடில் போய் வச்சுருப்பான் இந்த பொண்ணை அண்டர் கிரவுண்டில். ஸோ அந்த பூஜாரி பற்றி தேடி போய் ஒருத்தர்கிட்ட அது இதுன்னு நிறைய விசாரித்து அதுக்கப்புறமா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீ வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க மாமியாரோட கொடுமை அதுக்கப்புறம் கம்மியாகும். ஏன் அப்படின்னா, அவங்க மாமியார் அந்த பூஜை செய்யணும், இந்த பூஜை செய்யணும், இவ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம். அவங்க மாமியார் இருப்பாங்க. ஸோ இந்த புக் அப்படி தான் இருக்கும். இதை படிச்சு பாருங்கள். ஒன்லைன் ஸ்டோரி இவ்வளோதான். ஓகேங்களா? பாய்.